ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம். உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? சீசரன் கேட்குறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:3 வாசித்தா, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்கள். முதல்ல அநேகரை வஞ்சிப்பாங்க, அற்புதமும் அடையாளம் செய்வாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதம் அடையாளம் செய்வாங்க. இந்த அற்புதம், அதிசயம், சுகத்துக்காக, அற்புதத்துக்காக, மாம்ச வாழ்க்கைக்காக தேடுகிற ஜனங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அற்புதம் நடக்கும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்கிறாங்களா இல்லை வேறு எந்த நாமத்தில் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். இயேசு நாமத்திலே செஞ்சாலும் வேதத்தின்படி இருக்குதா? வேதம் தான் நமக்கு அளவுக்கோல். ஆகவே இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இயேசு எப்போ வருவார்னு இயேசு சொல்கிறாரு. அதுலேயே மத்தேயு சுவிசேஷம் 24:29 அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தின் விழும், வானத்தின் சந்துகள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்திலே காணப்பட்டு, மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரம் கண்டு புலம்புவார்கள். எப்போ வராரு? இந்த சூரியன் இருளடினம். இதான் அடையாளம். அதுக்கு முன்னாடி பல பேர் பல வழியில் வஞ்சிப்பாங்க. எப்படி வஞ்சிப்பாங்கனாக்கா, அதில் 23வது வசனம், அப்பொழுது இயேசு, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று, அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனால் சொன்னால் நம்பாதீங்க. ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் போவாதீங்க. எருசலேமில் இருக்கிறாரு, இயேசு ஒலிவ மலையில் காலை வச்சுட்டாரு, இயேசு வந்துட்டாரு, இயேசு நம்மளை எல்லாத்தையும் எருசலேமுக்கு வர சொல்கிறாருன்னு சொன்னால் நம்பாதீங்க, போவாதீங்க. அப்படி இல்லை. உலகம் முடியும் போது தான் இயேசு வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கணும்? அநேகர் வஞ்சிக்கப்படுவாங்க, உபத்திரம் வரணும், பூமி அதிர்ச்சியும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும். எது அடையாளம்னா, இன்றைக்கி இருக்கிற பஞ்சமோ, இன்றைக்கி இருக்கிற யுத்தமோ, இன்றைக்கி இருக்கிற கொள்ளை நோயும் அடையாளம் கிடையாது. இதெல்லாம் மனுஷன் தேவனுக்கு விரோதமாக செய்யும்போது தேவன் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. ஆக உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்து வருகைக்குமே அநேக பேர் இயேசு இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு என்று சொல்லுவாங்க. நம்பாதீங்க, போகாதீங்க, நீ இருக்கிற இடத்துல இரு. இதுதான் அடையாளம். ஆக வேத சட்டத்தை, தேவ திட்டத்தை தெளிவாக அறிஞ்சிக்கணும். முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் சாத்தான காவலிலிருந்து, பாதாளத்திலிருந்து, வேதாளத்தை அவிழ்த்து விட்டு அது உலகத்தையும் மோசம் போக்கும். கோமாளி தாத்தா மூலமாய் அற்புத அடையாளம் செஞ்சு அப்போ தான் இந்த ஐரோப்பா 10 கூட்டமைப்பு நாடு. இப்பொழுது அந்த கூட்டமைப்பு நாடு வந்தாலும் இது வருகைக்கு அடையாளம் கிடையாது. அவங்க எல்லாம் உலகத்தை டிசைன் பண்ணி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன் காடு, ஒரே தேவனுக்கு இருக்கிற ஊழியக்காரருக்கு சாவி கொடுப்பாங்க. பரலோகத்தின் திறவுக்குள்ள நான் அவனுக்கு தருவேன். உலகம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி தான் ரகசிய வருகை, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:10-11 வாசித்தா, ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளன் வந்தான், கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மணவாளன் வந்தார், கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். ஆகவே இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1000 வருஷம் அரசாட்சி முதல் நடக்கணும். அதுக்கு பின்னாடி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். புத்தி இல்லாதவங்க தான் உலகத்தில் சிக்கிக்குவாங்க. அவங்களத்தான் உபத்திரப்படுத்துவான் சாத்தான். அவங்க இரத்த சாட்சியாகவோ அல்லது வசனத்தை நிமித்தம் பாடுகள், போராட்டத்தை அனுபவித்து தான் உபத்திரத்தின் வழியாய் பரலோகத்துக்கு வரணும். ஆகவே மணவாட்டிக்கு உபத்திரம் கிடையாது. முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். இப்போ எல் நினோ, இந்த சூரிய வெப்பத்தினால் ஐரோப்பா நாட்டில் இந்த மாதத்தில் 5000 பேருக்கு மேலே செத்தாங்க. இப்போ நரகம் எங்கே இருக்குது? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். நரகம், இந்த சூரியனே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நரகம் ஆயிரும், வெந்துடும் சரீரம். ஆகவே இதெல்லாம் அடையாளமாக வைத்திருக்கிறாங்க. ஆனால் நரகம் என்பது ஒரு கிரகம், பூலோகம் என்பது ஒரு கிரகம், பரலோகம் என்பது ஒரு உலகம், அது ஒரு கிரகம். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி விஞ்ஞானத்தில் நமக்கு
பல வழிமுறை உண்டு. நெட்டு ஓப்பன் பண்ணி அண்டம், பிரபஞ்சம், பால்வெளி, மண்டலம் என்று சொன்னால் கோடி கோடி உலகத்தை பார்க்க முடியும். சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு சிலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். இயேசு போய் சொல்லுவாரா? ஆகவே உலகத்தை நம்பி, மண்ணை நம்பி, மதத்தை நம்பி, மாம்சத்தை நம்பி தன் ஜீவனை இழந்து போகாதபடி உலகத்தை ஆதாயப்படுத்துறது பார்க்கலும் ஜீவனை ஆதாயப்படுத்தும். இந்த உயிர் இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே போகணும். அது கிறிஸ்துவுக்குள்ளே தான் கூடு பாயிற சக்தி வைத்திருக்கிறாரு. மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து நாம ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு. ஆகவே ஒரே தேவனை அறிந்து கொண்டு, இந்த சட்டத்தை திட்டத்தில் அறிந்து கொண்டு, இயேசு இந்த பூமியில் வந்து மாம்சத்தில் இருந்து எருசலேமில் மகிமை சரீரத்தில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்துவதில்லை. உலகம் முடிவு பறிந்து சகல நாட்டு நம்மோடு கூட இருக்கிறார். இதை விளங்கி கொண்டால், நீங்கள் வேத வசனத்தை விளங்கி கொண்டால், அறிவோடு ஞானத்தோடு வேதத்தை புரிந்து கொண்டு கிறிஸ்துவோடு நடக்க உங்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் சகல சத்தியத்திலும் நம்மளை நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.